சண்டே ஒன் டே ட்ரிப் எங்கேயாவது போகணும்னு சொல்லிட்டு போன ஸ்பாட்டு தான் கொடைக்கானல் பூம்பாறை. பூம்பாறை எல்லாருமே போயிருப்பீங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. பூம்பாறையில் இந்த ட்ரீ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப அழகான ஒரு ட்ரீ. ஆனால் இந்த மரம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்றத வந்து யாருமே இது வரைக்கும் கேட்டிருப்பீங்களா என்னன்னு தெரில. நான் கேட்டேன். கேட்டதுக்கு இந்த மரம் வந்து இடி இடிஞ்சனால இந்த மரம் இப்படி ஆயிடுச்சு, எரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து செடி முளைக்குமா, 6 மாதம் வந்து செடி முளைக்காதான். இந்த பக்கம் யாராவது போகிறீங்க அப்படின்னா இந்த ட்ரீ பக்கத்துலேருந்து ஃபோட்டோஸ் இல்லைனா வீடியோஸ் எடுத்துக்கோங்க. இதை சொல்லணும்னு தோணுச்சு, அதான். நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் தூரம் ரைட் எடுத்தீங்க அப்புடின்னா இந்த வியூ பாயிண்ட் வரும். இந்த வியூ பாயிண்ட் வந்து நிறையா பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது போனீங்க அப்புடின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. நீங்கள் பூம்பாறையிலேருந்து மன்னவனூர் போகிறப்போ கொஞ்சம் தூரத்துலேயே ரைட் சைடில் கிளப் இண்டியா வரும். கிளப் இண்டியாவிலேருந்து உள்ளே லெஃப்ட் எடுத்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்புடின்னா இந்த ஆஃப் ரோட்ஸ் வந்துடும். இந்த ஆஃப் ரோடு வழியாக நீங்கள் போனீங்க அப்புடின்னா மேலே கொஞ்சம் ரெசார்ட்ஸ்லாம் இருக்குது. ராங்டன் கிளப் தான் வந்து லாஸ்ட் டெட் எண்டு. ஆனால் ராங்டன் கிளப்புக்கு என்னால் போக முடியல. ஆனால் ஊடால இருக்க ரெசார்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. இந்த ஆஃப் ரோடில் வந்து நம்ம பைக்லாம் அலோடு கிடையாது. அங்கே நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்றனால நம்ம அலோவ் பண்ணாங்க. மித்த யாராவது போகிறீங்க அப்புடின்னா ஜீப்பில் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆனால் யாராவது அங்கே ரூம் போகிறீங்க அப்புடின்னா நீங்கள் வந்து போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. நல்லா பியூட்டிஃபுல்லாக நிறையா ரெசார்ட்ஸ் மேலே இருக்குது. சின்ன சின்னதாக பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இந்த எல்லாமே வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் இந்த டென்ட்டு ஸ்டே, இந்த உங்களுக்கு யூனிக்காக அந்த ரூமோடு இருக்கிற மாதிரி அங்கேயே ஃபுட்டு எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. உங்கள் ஏடிவி ரைட் இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா சில் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் கேங்காக ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்பாட்டுக்கு போங்க. நம்ம அண்ணன் ஒருத்தர் இந்த எல்லா ரெசார்ட்டுக்குமே ஒருத்தர் இன்சார்ஜ் இருக்கார். அவர் நம்பரை தரேன். ஸ்டே டியூன்.